an age. உங்களுக்கு எத்தனை வயசு? 9. 9. நீங்க எத்தனாம் கிரேட் படிக்கிறீங்க? 8. எத்தனையாவது ஏஜ் படிக்கிறீங்க ஸ்கூல்ல? ஸ்ட்ரக் ஆகி வருது. ஸ்ட்ரக் ஆகுதா சவுண்ட்? இப்ப எப்படி நீ? ஓ இப்போ ஓகேயா? இன்னும் ஸ்ட்ரக் ஆகுதா? ஓ இப்போ ஓகே. ஓகே. இல்ல. இந்த நீங்க எத்தனையாம் ஆண்டு படிக்கிறீங்க ஸ்கூல்ல? நான் 4. ஓ, ஸ்ரீலங்கால எத்தனாம் ஆண்டு படிச்சுட்டு போனீங்க? நான் ஸ்ரீலங்கால 2. 2. எங்க ஓத போனேன் நீங்க? நானா ஓத போன இடத்துல ஓத போனேன்? இல்ல. இல்லையா? அப்ப எங்கேயும் போனேன்? ஒரு இடத்துக்கும் போகல அப்படியா? உம்மா இல்ல. உம்மாவோட ஓதினா. அம்மாவோட தான் ஓதுனீங்கன்னா ஆ. அம்மா உங்களுக்கு என்னத்தை ஓய் தந்தீங்க? இப்ப கடைசியா பெரிய கடைசி பெரிய குரானா சின்ன குரான் ஓதுறீங்களா? சின்ன குர்ஆன். சின்ன குர்ஆன். சின்ன குர்ஆன் அப்படியா? அதுக்கு மேல இப்ப எனக்கு கேள்வி கேட்கல. சரி, இப்ப நான் தாரத்தை கொஞ்சம் எனக்கு செல்லணும். உங்களுக்கு செல்ல எல்லாம் தெரியுமான்னு சரி பார்க்கணுமே. ஏன்னா சரி, இது ஃபுல்லா சொல்லுங்க ஃபர்ஸ்ட்ல இருந்து. ஒவ்வொன்றா சொல்லி கொண்டு போங்க பாபு. ப த ச ஜ ஹ ஹ த ர ர ஸ. அவ்வளவுதான் தெரியும். ஓகே 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 ஓகே, இவ்வளவு தெரியும். சாரி, எல்லாம் வந்துட்டா. இந்த ஜ வரைக்கும் தெரியும் அப்படியா? சிம்பிளா ஸ்டார்ட் பண்ணு. வெரி குட். அப்ப நல்லா நான் நினைச்சேன் அலிஃப்ல இருந்து யா வரைக்கும் தெரியும். சரி, வேற ஒண்ணும் தெரியாது? ஃபதஹத்துன் கஸ்ரத்துன் லம்மத்துன் ஒண்ணும் தெரியா? அப்படியே தெரியாதானே? தெரியும். ஆனா நான் கன்ஃபியூஸ் ஆகுறேன். விலங்கல்ல என்ன நீங்க? எனக்கு தெரியும். ஆனா நான் சில நேரம் கன்ஃபியூஸ் ஆகுறேன். கன்ஃபியூஸ் ஆகுற அப்படியா? ஐத்தானே. சரி, உங்களுக்கு தெரியும். இஸ்மா சொல்லி கொண்டு போங்களே பாபு. எப்படி கன்ஃபியூஸ் எப்படி பாபு? பிரச்சனை இல்லை, கன்ஃபியூஸ் ஆன பிரச்சனை இல்லை. சொல்லி கொண்டு போங்க பாபு. ச ஷ ச அண்ணா, கன்ஃபியூஸ் ஆகினா நோ ப்ராப்ளம், நீ சொல்லிக்கொண்டே போங்க. நீங்க கூடாது, ஸ்ட்ரக் ஆகப்படாது. ப வ ஃப க ல ம ந ஹ ய. ஓகே, நல்ல குட். இப்போ நாங்க கொஞ்சம் சரி இப்படி கேட்குறேனே. ஓகே, இதை சொல்லுங்க பாபு. ஒவ்வொன்றா என்ன என்ன எழுத்துக்கள்? அலிஃப் த ச ப. நம்பர் 2 த ச ப. இந்த ஃபர்ஸ்ட் லைன் சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் லைன் சொல்லுங்க பாபு. பு சு. கன்ஃபியூசிங் என்னபியா? கன்ஃபியூசிங். இது பேர் என்ன? ஃபத்தா. அப்ப இதுல பேர்? பழம மைக் அப்படியா? கிளியர் இல்ல, தெரிஞ்சு வரணும். சரி, அப்ப நாங்க இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு லெட்டர்ஸ் இன்ட்ரடக்ஷன், எழுத்துக்கள் அறிமுக பாடத்திலிருந்து பாடத்தை ஸ்டார்ட் பண்ணோம். சரியா? நான் வேற ஒன்றும் பேசல. என்றால் அவரோட நானாக்கு ஆல்ரெடி எங்களோட கிளாஸ்ல ஜாயின் பண்ணி கிளாஸுக்கு வாரதால நிறைய விஷயங்கள் அவருக்கு தெரியும். நீங்க அவர்கிட்ட இருந்ததால உங்களுக்கும் நிறைய விஷயங்கள் கிளாஸ்ல விளப்பமாயிக்கும், அல்லது நீங்க அவர்கிட்ட கேட்டுக்கொள்ளையிலும். உங்களோட சிலபஸை நாங்கள் ஸ்டார்ட் பண்ற எதுல இருந்து என்றதை மட்டும்தான் அன்றைக்கு உங்களோட டிஸ்கஸ் பண்ணிக்கிறோம் இன்ஷா அல்லாஹ்.
உங்களுக்குரிய ப்ரிப்பரேஷன் செய்யப்பட்டு கிளாஸுக்குரிய ஸ்லைட் எல்லாம் செய்யப்பட்டு உங்களோட கிளாஸ் ஸ்டார்ட் ஆகும் இன்ஷா அல்லாஹ். அந்த வகையில ஸ்டார்டிங் எங்களோட கிளாஸ் ஸ்டார்டிங் ஃபர்ஸ்ட் லெவல்ல ஃபர்ஸ்ட் பார்ட்ல ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல இருந்து நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுவோம். சரியா? ஃபர்ஸ்ட் லெவல்ல ஃபர்ஸ்ட் லெவல் லெட்டர்ஸ் இன்ட்ரடக்ஷன், அதுலயும் லெட்டர்ஸ் பை லெட்டர்ஸாக நாங்கள் எப்படி லெட்டர்ஸை கன்ஃபியூஸ் இல்லாமல் ப்ராக்டிஸ் பண்றேன், அதுக்கு எப்படி போகிற வேர்டுக்கு வர, அதுக்கு பின்னால நாங்கள் இன்ஷா அல்லாஹ் ப்ரொனன்சியேஷன் பார்ட்ல எப்படி லெட்டர்ஸ் நாங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும், அதுக்கு பின்னால வேர்டை எப்படி ப்ராக்டிஸ் பண்ணணும், அதுக்கு பின்னால நாங்கள் வேர்சஸ் என்ற கான்செப்ட் வருவோம். உங்களோட நானா இதைத்தான் ஸ்டார்ட் பண்ணிக்கிறாரு. அல்ஹம்துலில்லாஹ் அவர் ஃபார்வர்ட் ஆகி கொண்டு போறாரு. நீங்க ஸ்டார்ட் ஆகிறீங்க பை லெட்டர் என்ற இந்த இன்ட்ரடக்ஷன் பார்ட்ல. அதுக்குரிய ஒர்க் இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு ப்ரிப்பேர் பண்ணப்பட்டு உங்களுக்கு வழங்கப்படும். சரியா? அதுக்கு பின்னால நீங்க இன்ஷா அல்லாஹ் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை பார்க்கலும், மிஜாசர பாடத்துக்கு போகலும். இதுல நிறைய விஷயங்கள் நான் உங்களுக்கு விளங்கப்படுத்தல. நீங்க ஆல்மோஸ்ட் உங்களோட நானா கிளாஸுக்கு வந்துக்கிறதால மிக முக்கியமான விஷயம், நீங்களும் நானா மாதிரி இன்ஷா அல்லாஹ் நான் நினைக்கிறேன் உங்களோட கிளாஸ் வந்து நானாட கிளாஸுக்கு முன்னுக்கு தான் பெரும்பாலும் உங்களுக்கு எல்லா நாளும் கிடைச்சிக்குது. அல்ஹம்துலில்லாஹ். ஸோ நீங்களும் என்ன செய்யணும், 5 மினிட்ஸுக்கு முன்னுக்கு கிளாஸுக்கு ஜாயின் ஆகணும். கிளாஸுக்கு மிச்சமே சூட்டபிளான பிளேஸ்ல ஈக்கணும். உங்களோட போனை கையில வச்சு கொண்டு ஈக்கப்படாது, ஒரு இடத்துல ஸ்டாண்ட் பை வச்சு கொண்டு கிளாஸுக்கு வரணும். சைலண்டான பிளேஸ் ஆயிக்கணும். லீவ் எடுக்கிறேன்னு சொன்னா எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டு நீங்க லீவ் எடுக்கணும். கட்டாயம் நீங்களும் ஹோம்ஒர்க் செய்யணும். நானா செஞ்சுக்காங்கண்ணா, நானா செய்யறது பிழை வந்தாலும் பிழையாகினால் நானா செய்யறாங்க. அப்படி நீங்களும் கட்டாயம் அதே மாதிரியான ஹோம்ஒர்க் உங்களுக்கு தரப்படும். நீங்களும் இன்ஷா அல்லாஹ் அதுக்கெல்லாம் டைமுக்கு செஞ்சு அனுப்பணும். கட்டாயம் கிளாஸுக்கு 5 மினிட்ஸுக்கு முன்னுக்கு ஜாயின் ஆகுங்கோ. என்றால் உங்களோட கிளாஸ் டைம் வந்து 3 என்று சொன்னால், இன்றைக்கு ஸ்ரீலங்கா டைம் படி உங்களோட கிளாஸ் 3 என்றால் 2:55 to 3:10 வரைக்கும் உங்களோட கிளாஸ்ல லிங்க் ஓப்பன் ஆகிக்கும், அவைலபிள் ஆகிக்கும். அதுக்குள்ள நீ ஜாயின் பண்ணலும். ஆஃப்டர் தட் we can't allow to join. அதுக்கு ஓட்டோவாவே கேன்சல் ஆகும். அந்த டைம்க்குள்ள நீங்க உங்களை ஃபோக்கஸ் பண்ணி கொள்ளணும். வெக்கேஷன் நாங்கள் ஆல்ரெடி சொல்லிக்கிறோம். ரமதான் ஃபெஸ்டிவல், ஹஜ்ஜிட ஃபெஸ்டிவல், டிசம்பர் வெக்கேஷன், மே டே வெக்கேஷன், மீலாட் டே வெக்கேஷன், இப்படி 23 டேஸ் தான் எங்களுக்கு இயருக்கே வெக்கேஷன் இருக்குது. அதில் நாங்கள் உங்களுக்கு அறிவிப்போம் இன்ஷா அல்லாஹ். ஒஃபீஷியல் வாட்ஸ்அப் குரூப் இருக்குது உங்களோட, நானும் அதில் இருக்கிறாரு, நீங்களும் அதில் இருப்பீங்க இன்ஷா அல்லாஹ். உங்களுக்கு அதில் வழங்கப்படும். சரி, உங்களுக்கு இன்ஷா அல்லாஹ் இன்றையிலிருந்து இண்டிவிஜுவலான ஒரு யூடியூப் சேனல் உண்டு, பிளேலிஸ்ட் உண்டு, உங்களுக்கு வந்து கிரியேட் பண்ணப்படும். அதில் நீங்கள் இன்றையிலேருந்து கிளாஸில் கலந்து கொள்கிற எல்லா வீடியோக்களும் ஓவர் த ஒன் டைம் அதில் அப்லோட் பண்ணப்படும். அதில் நீங்கள் உங்களோட ஒர்க் எல்லாத்தையும் பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கொள்ள முடியுமா இருக்கும். உங்களோட வீடியோ அப்லோட் பண்ணப்படுது இல்லை, இன்றைக்கு ஃபுல் டேயும் அப்லோட் பண்ணல என்றிருந்தால் கட்டாயம் அடுத்த நாள் நீங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு வீடியோ இல்லைங்கிறத அகாடமி நம்பருக்கு நீங்கள் இன்ஃபார்ம் பண்ணினா அதுக்குரிய அரேஞ்ச்மெண்ட் உங்களுக்கு செஞ்சு தருவாங்க. எப்படியும் உங்களோட வீடியோட லிங்க், உங்களோட வீடியோ வந்து பெரும்பாலும் அப்லோட் பண்ணப்படும் என்கிறது தான் ரூல்ஸ். மிஸ் ஆகினா என்ன செய்ய, நடந்தா கரப்டட் ஆகினா கட்டாயம் அது பற்றிய இன்ஃபர்மேஷனை அகாடமி நம்பருக்கு நீ தரணும். சரி, இதான் இதுல இருக்கிற மிக முக்கியமான செய்திகள். அப்ப அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லி அனாவும் இன்று முதல் எங்களோட அகாடமியில ஜாயின் ஆகிக்கிறீங்க. நீங்க கொஞ்சம் ஃபாஸ்டா மூவ் ஆகணும். என்றால் நீங்க பாருங்க, நீங்க ஒரு தொங்கல்ல நிக்கிறீங்க, நான் இன்னொரு தொங்கல் நிக்கிறாரு. ஏன்னா அவர் நானா தானே? ஏன்னா நீங்க கொஞ்சம் ஃபாஸ்ட் ஆகணும். நீங்க ஏஜ் 8 சொல்றீங்க. 8 ஏஜ்ல உள்ள ஒருத்தர் எங்கட கிளாஸ்ல இந்த லெவல்ல இல்ல, நீங்க வந்து நிக்கிற லெவல்ல இல்ல. சரியா? நல்லா ஃபார்வர்ட் ஆகி தான் நிக்கிறாரு. பரவாயில்ல, பிரச்சனை இல்லை. பட் அவசரம் இதே இடத்துல தொடர்ந்து நிக்கப்படாது. இந்த பை லெட்டர்ஸ்ங்கிறத தொடர்ந்து அலிஃபு பா பா பான்னு நிக்க இயலாது. நாங்க அவசரமா இந்த கான்செப்டை பார்த்துட்டு அடுத்தடுத்த பாட்டுக்கு நாங்கள் இன்ஷா அல்லாஹ் மூவ் ஆகணும். அதுக்கு உங்களோட சப்போர்ட் எங்களுக்கு நிறைய தேவை. நீங்க நிறைய ப்ராக்டிஸ் பண்ணணும், அப்பதான் அது சரியாகும்.
சரி அனா மரியம் சாரி அனா மரியம் தான் வர ஆனாக்கு வேற என்ன சரி எங்கள்கிட்ட கேட்கணும் வேண்டிக்கா ஐடியாக்கள் இல்லையா வேற என்ன சரி கேள்வி அளிக்கலா நான் வந்து 2 லெட்டர் வேர்ட்ஸ் எல்லாம் தெரியுமா நான் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகுறேன். அதைத்தான் நான் சொல்றேன் இப்போ உங்களோட கன்ஃபியூஸ் தானே அந்த கன்ஃபியூஸுக்காக வேண்டி நாங்க ஒரு ஃபாஸ்ட் ட்ராக்ல போவோம். நான் உங்களுக்கு ஸ்லோவா போக மாட்டேன் பயப்பட வேணாம். ஆ நீங்க நீங்க நடந்தால் நாங்களும் நடப்போம், நீங்க ஓடினா நாங்களும் ஓடுவோம், நீங்க எக்ஸ்பிரஸ் நாங்களும் எக்ஸ்பிரஸுக்கு வருவோம், நீங்க ஹைவேண்டா நாங்களும் ஹைவேக்கு வருவோம். ஆனா நான் நடக்க மாட்டேன் சார், நான் மெதுமெதுவாக நொண்டி நொண்டித்தான் வருவேன் சார், உட்கார்ந்து உட்கார்ந்து தான் போவேன்டா நாங்கள் என்ன செய்வோம் உங்களோட சேர்ந்து உட்கார்ந்து உட்கார்ந்து தான் போக வேண்டி வரும். ஓ அப்ப உங்களை விட்டு ஓட இயலாதே, உங்களை விட்டுட்டு ஓடைய மேலாது, உங்களை விட்டுட்டு ஓடைய மேலாது, உங்களை கீழே தள்ளிட்டு ஓடைய மேலாது, உங்களோட சேர்ந்து நாம போகணும். அதனாலதான் உங்களுக்கு ஸ்டார்டிங்ல இருந்து போட்டிக்கு பட்டி இன்ஷா அல்லாஹ் நீங்க சொன்ன மாதிரி உங்கள்கிட்ட எல்லா கன்ஃபியூஸையும் இல்லாமல் ஆகிட்டே போயிடணும். எங்களுக்கு சொல்லணும் அல்ஹம்துலில்லாஹ் இப்ப எனக்கு 2 லெட்டர்ஸ்ல கன்ஃபியூஸ் இல்ல, 3 லெட்டர்ஸ்ல கன்ஃபியூஸ் இல்ல, 5 லெட்டர்ஸ்ல கன்ஃபியூஸ் இல்ல, வேர்சஸாக ப்ராக்டிஸ் பண்றதுல கன்ஃபியூஸ் இல்லைன்னு சொல்லி நீங்க எனக்கு ரிப்ளை தரணும். அந்த ரிப்ளை தான் நான் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன். விளையாண்டா இப்ப எனக்கு. எனவே நான் உங்களை திருப்பியும் சொல்றேன், ஃபர்ஸ்ட் லெவல்ல வச்சு கொண்டிக்க மாட்டோம். அவசரமா என்ன செய்வோம், அடுத்து 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 அடுத்தது நாம போய் கொண்டு தான் நிற்போம். அது யார்கிட்ட இருக்குது, அது உங்களோட கையில தான் நிற்குது. நீங்க சரியா ப்ராக்டிஸ் பண்ணீங்கண்டா நாங்க அவசரமா அடுத்து அடுத்து அடுத்தடுத்து நாங்க போலாம். ரைட் ஆயிப்ப ஓ சரி வேற என்ன டவுட் இருக்கிற? வேற எந்த டவுட் இல்ல. இல்ல அப்ப இன்ஷா அல்லாஹ் உங்களுக்குரிய ஸ்லைடை நாங்க ப்ரிப்பேர் பண்ணிட்டு அடுத்த கிளாஸ்ல இருந்து நாங்க நேரடியா கிளாஸ்லயே பாடத்திலேயே நாங்க இன்ஷா அல்லாஹ் ஃபோக்கஸ் பண்ணுவோம். உடனே ஜெயின் பண்ண சொல்லுங்க.